குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா பியூர் ஐமூனில் செஞ்ச வேல், சரிங்களா? இது 6 இன்ச்சு அரை அடி அப்படின்னு இருக்குது. உங்களுடைய அளவு எவ்வளோ தேவையோ அவ்வளவு செஞ்சுக்கலாம். 3 அடியோ 4 அடியோ 5 6 1 அடி இந்த மாதிரி நம்ம இந்த முறையில் நம்ம செய்துக்கலாம், சரிங்களா? இது பெரும்பாலும் ஆர்டருக்கு மட்டும்தான் நாங்கள் அதிகமாக தயார் பண்ணி கொடுக்கறது உண்டு. ரெடிமேட் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஆர்டருக்கே எங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறதுக்கு சரியாக இருக்குது. ஸோ இது பியூர் ஐமோன் தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேல் பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருக்கும், சரிங்களா? எவ்வளோ கனமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டிசைன் அப்படிங்கிறது இருக்குது. கீழே ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டாண்டு நேருக்கு அப்படி நிற்க வச்சுக்கலாம். வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டவங்க வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதோடு பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கும் இந்த வேல் வழிபாடு பண்ணுறது, வேல் ஏதோ ஒரு சின்னதாக கூட ஐமோனில் சின்னதாக கூட வச்சுக்கிறது அது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தினுடைய வடிவம் வேல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வேல் வச்சுக்கலாம். அதோட புனர்பூச நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலன் அமையக்கூடியது, அதாவது தனதாரையாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா பூசம். ஸோ அவங்களும் இந்த வேல் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரத்துக்கு 12வது நட்சத்திரம், அதாவது 27வது நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வரும். அந்த 27வது நட்சத்திரம் அப்படின்னா பரம மைத்திர தாரை, அதாவது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய தாரையாக வருது. ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்காக வெளியில் போகணும், அந்த காரியம் வெற்றியாகணும் ஜெயமாகணும் அப்படின்னா நீங்கள் வேல் வழிபாடு செய்துட்டு போகலாம். வேல் சின்னதாக கூட கையில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். இது பெருசு, இதை வைக்க முடியாது. சின்னதாக ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி வேல் கூட நீங்கள் கீ செயினாக பயன்படுத்திக்கலாம். பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அதாவது சனியினுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறவங்க வேல் பயன்படுத்தலாம். பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேல் பயன்படுத்தலாம். அதே மாதிரி குரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேல் பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வேல் பயன்படுத்தலாம். அந்த வேல் சின்னம் பயன்படுத்தலாம். அதே போல் கிருத்திகை ரோகிணியில் பிறந்தவங்க இந்த மாதிரி வேல் பயன்படுத்தலாம். அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் அமையக்கூடியது, சரிங்களா? மிருகசீரிசம் ரோகிணி அப்படின்னா அது பாருங்கள், உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சந்திர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயன்படுத்தலாம். இந்த வேல் வழிபாடு பயன்படுத்தலாம். வேல் சின்னம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிருகசீரிசம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேல் பயன்படுத்தலாம், சரிங்களா? இப்படி இந்த ஒரு சின்னங்கள் பயன்படுத்துறது அவங்களுக்கு தாராபலன் அடிப்படையில் வெற்றியை தரக்கூடிய சூட்சமங்கள் அதில் ஒளிஞ்சிருக்குது. மேற்கொண்டு உங்களுடைய நட்சத்திர பிரகாரம் என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க விருப்பம் பண்ணிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கட்டாயமாக என்ன சின்னம் பயன்படுத்த நல்லது அப்படிங்கிறத சொல்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நண்பர்களே. ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், ஈரோடு.